தாய்மாமே சீர் சுமந்து வராண்டி, அவன் தங்க கொலுசு ஒண்ணு தாராண்டி, சிறு சுமந்த சாதி சனமே, ஆறு கடந்தா ஊரு வருமே. எஸ், இன்னைக்கும் கிழக்கு சீமை என்ற படத்தை டிவியில போட்டா உட்காந்து பார்க்காத ஆட்களே இல்லைன்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் அந்த படத்துல அவங்க வாழ்ந்திருக்கிறதும், அந்த வாழ்ந்ததுக்கான காரணமான நம்ம டைரக்டர் பாரதி ராஜாவும் தான். எஸ், ஆமா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் கூட கிட்டத்தட்ட அதே தாய்மாமனோட கனெக்ட் ஆகிற ஒரு படம் தான். ஆனா கதை வேற, திரைக்கதை வேற. எஸ், வாங்க டேரக்டர் வீடியோக்குள்ள போலாம். நம்ம பார்க்க போற படம் சூரி, ஐஸ்வர்யா லட்சுமி, பாலசரவணன், விஜி, ராஜ்கிரண், பிமல், இப்படி பலரோட நடிப்புல, ஹேசம் அப்துல் வஹாப் மியூசிக்ல, கேமரா தினேஷ் கேமரால, கணேஷ் எடிட்டிங்ல, பிரசாந்த் பாண்டியராஜ் இயக்கத்துல வெளிவந்திருக்கிற மாமன். வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போலாம். மாமன் படத்தோட கதை என்ன? என்னப்பா முதலே கதை வேற திரைக்கதை வேறன்ட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு சொன்னா சொல்ல மாட்டேன், வழக்கமான சொல்ல மாட்டேன். எஸ், தேட்டருக்கு போற ஆடியன்ஸ் ஸ்பாயிலர் பண்ணக்கூடாதுல்ல, முக்கியமான விஷயம். ஆனா இரும்பு ஓகே. ஆனா படம் ஒரு அற்புதமான விஷயத்த அருமையா கனெக்ட் பண்ணுது. ஆனா நடுவுல என்ன சொல்றது, கொண்டு போன கர்ச்சிப்பை புளிஞ்சு அரை குடத்துக்கு தண்ணியே எடுத்துடலாம், அந்த அளவுக்கு அழுக வச்சிட்டாங்க. ஆனா சில சீன்கள்ல இதெல்லாம் ஒரு சென்டிமெண்டாடா அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க. ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ், லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஆனா அந்த எமோஷன்ஸ் கடத்தும் போது நம்மளை ஏமாத்திடுறாங்க. ஸோ படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதுதான். இன்னொரு விஷயம், விக்கிபீடியால பார்த்தா இந்த படத்தோட ஸ்டோரி சூரி, நம்ம சூரியன் எடுத்திருக்காப்புல. ஸோ ஒரு தாய் மாமனா உண்மையிலே வாழ்ந்துருக்காருன்னு நினைக்கிறேன். அதோட அங்கிருந்து எடுத்த ஒரு விஷயத்த இந்த படத்துல கனெக்ட் பண்ணியிருக்காரு. பிரசாந்த் பாண்டியராஜ் அழகா அதுக்கு ஸ்க்ரீன் பிளே மாலை மாதிரி தொடுத்து அந்த ஸ்க்ரீன் பிளேவை அப்படியே அழகா போட்டிருக்காப்புல ஆடியன்ஸ்க்கு தியேட்டர்ல. சீரியஸ்லி சொன்னா அந்த மாலை ரொம்பவே அழகா இருக்கு, ஆடியன்ஸ் சேர்த்துக்குவாங்க, நம்பலாம். அப்ப எதுக்கு நடுவில் நீ கிழிஞ்சுன்னு சொன்ன அப்படின்னா, எஸ், ஒரு சில சீன், அதாவது அந்த பையன் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, ஓவர் ஆக்டிங் பண்ற மாதிரி தெரியும் போது, எமோஷன்ஸ் கடத்துறேன் அப்படின்னு ரொம்ப டீப்பா போகும்போது அது கொஞ்சம் சீன் லென்த்தியா போயிடும், நமக்கு அங்கேயே கட் பண்ணிக்கலாமேன்னு தோணும் சில சீன்ஸ்லாம். ஆனா அந்த இடத்துல சூரி ஸ்கோர் பண்ணிட்டு போகிறப்ப பார்த்தா அந்த பையன் ஸ்கோர் பண்ணுவான் பாருங்க, அதுதான் அந்த படத்துல மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். சூரி கொடுக்குற ஸ்பேஸ் இருக்குல்ல, அதாவது ராஜ்கிரனுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறாப்புல, அந்த பையனுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறாப்புல, பாலசரவனுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறாப்புல, விமல் நடிச்சிருக்காப்புல. என்ன கேமியோ பண்ணியிருக்கிறது இந்த படத்துல, அழகா போட்டுக்கலாம் கேமியோன்னு போடலை. ஏன்னா அந்த படம் அப்படியே டிராவல் ஆகிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஃப்ரெண்டா வர்ற விமலை ஃப்ரெண்டாவே விட்டுறாங்க. நான் மச்சான் எப்படி இருக்க, அதுல ஒரு டைலாக் வரும், செம்ம டைலாக், அந்த டைலாக் சொல்ல போறேன், ஸோ மியூட் பண்ணிக்கோங்க. எஸ், எங்க கூடலாம் நீ ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருந்த மாப்ள, எப்ப நீ தனியா போனியோ கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டல அப்படின்னு சொல்லும் போது தியேட்டர்ல அப்படியே ஒரு நிசப்தம். அந்த டைலாக் புரியறதுக்கு 2 செகண்ட் ஆகுது, நான் கத்துறேன், எல்லாம் அதுக்கடுத்து கத்துறாங்க பார்த்துங்கப்பா, கூஸ்பம்ஸ். அதுதான் ஸ்கிரீன் பிளே, அதுதான் டைலாக். கிட்டத்தட்ட படத்துல வந்து அந்த பையன் வந்து அவ்வளோ அற்புதம் நடிச்சிருக்காங்க. எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, ஆக்சிடென்ட் ஆகுது, அந்த பையன் வந்து கீழே விழுந்துறான். அதாவது அந்த பையனை மொட்டை போட போறீங்க, அப்படி மொட்டை போட முடியாது அப்படின்னு சொல்லிடுறீங்க, அதை நீங்க இதுலயே வச்சிருக்கீங்க. ஓகே, அஃப்கோர்ஸ் பாசமான ஒரு தாய் மாமன் மொட்டை போடக்கூடாதுன்றாங்க, அவருக்காக காது குத்துக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, தலையில அவ்வளோ பெரிய கட்டை போட்டிருக்கீங்க, பட் ஆனால் அது ஃபுல்லாக முடியும் இருக்கு. ஆக்சுவலி அட்லீஸ்ட் நீங்கள் மொட்டை போட்டிருக்க வேணாம் அந்த பையனுக்கு, நீங்கள் மேபி நினச்சிக்கலாம் ஸ்கூல் போகிற பையன் மொட்டை போட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சிக்கலாம். பட் இந்த மாதிரி மொட்டையை வச்சு கவர் பண்ணிக்கலாம்ல மேக்கப் போட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய நிறைய சீன்ஸ் இருக்கு படத்தோட. மிகப்பெரிய செகண்ட் ஹீரோ சொல்லி ஆகணுங்க, சூரிய வந்து பாபா பாஸ்கருக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் சீன் டப்புன்னு தள்ளி விட்டு அந்த சீன் வந்து என்ன மாமா அப்படின்னு சொல்லும்போது ராஜ்கிரனை தான் காட்டுவாங்க க்ளோஸ்ல, பாபா பாஸ்கர் காட்ட மாட்டாங்க. ஆனா அவருக்கு இன்னொரு ஃப்ரேம் இருக்கு அப்படின்னு ஒரு காட்டுறும் போது செம. பாபா பாஸ்கர் மாஸ்டர் வந்து இப்படி நடிப்பாரா அப்படின்னு இருக்குல்ல, செம. பாபா பாஸ்கர் மாஸ்டர் வாழ்த்துக்கள், ஹேட்ஸ் ஆஃப்.
உங்க நடிப்புக்கு. அதே மாதிரி ராஜ்குமார் கூட சௌமியா, அவங்க 2 பேர், அந்த பவுன் சிங்கராயர் கேரக்டர் வந்து நமக்கு பண்ணையாரும் பத்மினியும் கண்டிப்பா ஞாபகப்படுத்தும். அந்த 2 பேருக்கு நடுவில் வாழ்ற வாழ்க்கை இருக்கலாம். ஆனா பண்ணையாரும் பத்மினி அவங்க 2 பேரும் அதிகமா சண்டை போட மாட்டாங்க. ஆனா டக்குன்னு நமக்கு நம்ம அம்மா அப்பாக்களை ஞாபகப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா சண்டை போடாத நாளே கிடையாது. அப்ப நீங்க சண்டை போடுது இல்லையா சார் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க, மைண்ட் வாய்ஸ்ல கேக்குது. அதுதான் அதுதான் லவ். அந்த லவ் வந்து படத்துல அவ்வளோ அழகா முடிஞ்சிருச்சே அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ஸ்டார்டிங் ஜோன் மாதிரி ஆரம்பிப்பாங்க. அதுதான் அந்த படத்துல ரொம்ப அழகான ஒரு விஷயமே. ஆனா இவ்வளோ அழகான ஒரு காதல் இப்படி முடிஞ்சிருச்சே அப்படின்னு நினைக்கும் போது ஒரு கிளைமேக்ஸ்ல அப்படி தூக்கி அது முடியல ராசா இன்னும் இருக்கு அப்படின்னு காட்டுறதுல டிவைன். அதுதான் படத்துல வந்து எனக்கு ரொம்ப 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 நெருடலா இருந்த ஒரு விஷயம். மன்னிக்கிறோம். மியூசிக், அந்த ஃபர்ஸ்ட் சீன் தாய்மாமா வர்றாரு அப்படின்னா நம்ம கிழக்கு சினிமா படத்துல தாய்மாமா சீன் அந்த மாதிரி எஸ்பிபி பாட வைக்க வேணாம், அவரோட பையன் சரண பாட வச்சிருக்கலாம். இல்ல இல்ல ஒரு சஜஷன் தான் சொல்றேன். ஒரு அழகான பாட்டை கொடுத்துருந்தா. அதே மாதிரி இன்னொரு விஷயம், வழக்கமா ஹீரோஸ்க்கு வந்து காட்டுவோம், ஹீரோ வந்து சைக்கிள் ஓட்டுவாப்புல, சக்கரம் சுத்தும், இல்லாட்டி மாவு ஆட்டிட்டு போற மாவு மில் சுத்தும், இல்ல சூரியன் உதிக்கும், அப்படியே ஃப்ரேம் மாத்துவாங்க, வளர்ந்துருவாரு. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு காட்டிக்கலாம். குழந்தை பிறக்குது, பாட்டு வருது, தாலாட்டு பாடுறாரு, 5 வருஷம் கழித்துன்னு டக்குன்னு பெரிய பையனை காட்டிடுறீங்க. கொஞ்சம் டெவலப் பண்ணி அப்படியே காட்டியிருக்கலாம். ஏன்னா அந்த பாட்டு தான் நல்லா இல்லை அப்படின்னாலும் சீன் சீக்வன்ஸ்ல நீங்க மெருகேற்றி இருந்தீங்கன்னா அந்த பாட்டு நல்லா இல்லாத பாட்டு கூட நல்லா இருந்திருக்குமோன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்படியே டெவலப் பண்ணிருக்கலாம். அந்த பையனோட ஆக்டிங் வேற மாதிரி, ஐஸ்வர்யலட்சுமி ஆக்டிங் வேற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த தங்கச்சியா வர்றாங்களா, விஜய் நினைக்கிறேன் அவங்க பேரு. அவங்க இது கூட ஏதோ ஒரு படத்துல பார்த்துருவோம், யூடியூப்ல இருந்து வந்தவங்கன்னு நினைக்கிறேன். பிரிச்சுட்டாங்க அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அவங்க அழுகுறாங்க. ஏன்னா எல்லாரும் சொல்ல முடியாது, யாரெல்லாம் அதுக்காக தவம் இருக்காங்களோ அந்த ஃபீல் வந்து ஃபீல் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், வெளியே இருந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். உள்ள கூப்பிட்டு அந்த உயிர் துடிக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃபீல் வரும் தெரியுமா? அந்த அவங்க அவங்க அழுகையில காட்டியிருப்பாங்க. அப்பா வேற மாதிரி. அப்படியே அந்த காதல் சொல்ல விதம் இருக்குல்ல, தாய்மாமனுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லும்போது அதை பத்தி நான் தானே கவலை பண்ணோம். அப்போ சூரிய ஓடுவாப்புல அந்த சீன் சீக்வன்ஸ்க்கு அப்புறம் ஒரு சீன் வரும். படம் முழுக்கவே ஸ்கிரீன் பிளே தாங்க. அதாவது அடுத்தடுத்த சீன் வந்து என்ன நடக்கும் அப்படின்றத யூகிக்க முடியாத மாதிரி. என்னதான் தாய்மாமனோட பாசம் அப்படின்னு கதையில தெரிஞ்ச கதை அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள போனாலும் நமக்குள்ள அவங்க வேற ஒரு ஜோன்ல வேற ஒரு பிளேவர்ல காட்டுற விதம் எல்லாமே அற்புதம். நான் சொன்ன மாதிரி அந்த பையனுக்கு கொடுத்த ஸ்பேஸ், அந்த முடி விஷயம், அந்த ஆக்சிடென்ட் விஷயம், அந்த சின்ன சின்ன குட்டி கலாட்டாக்கள் விஷயம், லாஜிக்கல் மிஸ்டேக், அப்புறம் இவங்க தனியா போயிடுறாங்க, தனியா போனதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள நடக்கிற லவ், ரொமான்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் லென்த்தா போன மாதிரி ஃபீல் ஆகும். கண்டிப்பா நிறைய பேருக்கு ஆகும், எனக்கு ஆச்சு. ஏன்னா இதை இங்கே கட் பண்ணிக்கலாமே அந்த மாதிரிலாம் டெக்னிக்கலா தோணுச்சு. பட் இருந்தால் நம்ம போனது இருக்கு, அந்த படத்தை ரசிக்கலாம். அந்த ரசனைய ஒரு 2-3 சீன் இல்லை 4-5 சீன்ல மிஸ் பண்ணலாம். ஆனா படம் த்ரூ அவுட் கடத்தும் போது அந்த எமோஷனல் கனெக்ட் ஆகும் போது நான் சொன்னேன்ல முதல்ல, நீ அப்படியே அழுதுகிட்டே இருப்பீங்க. உண்மையிலேயே நீங்க வந்து கிரிஞ்சு குடோனா இல்ல அப்படின்னா, அதாவது அம்மா செத்து நாளாச்சு, அம்மா சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு, அப்பாவுக்கு பிளட் கேன்சர் அப்படின்னு சொன்னா, பூமரு அப்பா அப்படின்னு பீம் போடுவாங்க இல்ல ஒரு லூசு கூட்டம், அவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் பிடிக்காது. நீங்க வழக்கமா டெலிகிராம்ல பார்த்துட்டு படம் நல்லா இல்லை அப்படின்னு காரி தூக்கிட்டு போகலாம். அது உங்க மூஞ்சிலே நீங்க துப்புனா உங்க மூஞ்சிலே திரும்பி வரும். ஏன்னா நீங்க இப்படிதானே துப்புறீங்க. பட் உண்மையிலே ஒரு குடும்பம் சார்ந்த வாழ்வியல்ல எமோஷனல், ஏன்னா எமோஷனல் இல்லாம நீங்க வாழ்க்கையே கிடையாதுங்க. சும்மா என்னதான் இல்லாம நீங்க மிஷன் பாஸ்கள் முன்னாடி பார்த்து மிஷன் பாஸ்கள் ரிவ்யூ போட்டுக்கலாம், அதுல இல்லாத எமோஷன்லாம் அதேதான். நம்ம எந்த ஃபிளேவர்ல பாக்குறோம் அப்படின்றதுலதான் இருக்கு. இந்த படத்துல அந்த ஃபிளேவர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சூரியனா வந்து பின்னிருக்காக்குள்ள மனுஷன். அவரோட மிகப்பெரிய ஒரு சக்சஸ் என்னன்னா இந்த படத்துல மற்ற எல்லாருக்குமே ஸ்பேஸ் கொடுத்ததுதான். நான் ஹீரோவா தான் பண்ணுவேன், எனக்கு தான் ஸ்பேஸ் வேணும். கிளைமேக்ஸ்ல அந்த எனக்கு ஒரு பிள்ளை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அங்க ஒரு தாய்மாமன் கேரக்டர் என்ட்ரி ஆகுதுல, அவருக்கு கூட ஸ்பேஸ் கொடுத்துருக்காப்புல. அவரை கூட சும்மா விடாம சரி ஓகே பேசுவோம். எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னன்னா 2-3 சீன்ல கரெக்ஷன் பண்ணிருக்கலாம் அப்படின்னு.
அதாவது லட்டு லட்டு குட்டின்னு சொல்லும்போது கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃப்ரேம்ல சொல்லியிருக்கலாம், செம்மையா இருந்திருக்குங்க. அதே மாதிரி அந்த அக்காக்குள்ள வர ஒரு சீன் சீக்வன்ஸ் நினைச்சேன், அதை நேத்தே மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இதே உடனே வீடியோ போட்டுருந்தோம், இல்லாட்டி எழுதி வைக்கிறேன் மறந்துடும். இப்படி படத்துல நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ படத்தை தாராளமா நான் குடும்பத்தோட போங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது எமோஷனலான ஒரு படம். நாங்கள் தேட்டருக்கு எமோஷனலான படமும் போய் பார்ப்போம் குடும்பத்தோட. ஏன்னா டூரிஸ்ட் வந்து ஜாலியாக எமோஷனலாக இருந்தா சிரிச்சுக்கிட்டே இருந்தால் தான் நாங்கள் போவோம் அப்படின்னா நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன், உங்கள் விருப்பம். இல்லை நம்ம வந்து எமோஷனலாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, இந்த படங்கள் ஓடிடி வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் ஃபேமிலியோட உட்காந்து டிவியில் பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் தேட்டரில் ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் ஆகும் தெரியுமா உங்களுக்கு. ஏன்னா வீட்டில் டிவியில் பார்த்துட்டு இருக்கும்போது நல்ல எமோஷன்ஸ் கூட அழுகுறதுக்கு யோசிப்பீங்க. ஏன் அப்படின்னா எங்க எவனாச்சும் பார்த்து கிண்டல் பண்ணிடுவாங்களா, அப்பா அழுகிறாரு அப்படின்னு. ஆனால் இதே தேட்டர்னா இருட்டாக தான் இருக்கும், நீங்கள் என்ன அழுதாலும் யாருக்கும் தெரியாது. ஒருவேளை பக்கத்தில் உங்கள் ஒய்ஃபோ உங்கள் பிள்ளைகள் எட்டி பார்த்தா தான் உண்டு. ஸோ அதுக்குள்ள டக்குன்னு தொடச்சிக்கலாம். எஸ், இது யாரெல்லாம் அனுபவப்பட்டிருக்கீங்களோ தாராளமாக கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ தாராளமாக 110 ரூபாய்க்கு அந்த சின்ன சின்ன கிரிஞ்சு சீன்ஸு, லென்த்தி சீன்ஸு, அந்த லாஜிக் மிஸ்டேக்ஸ்க்கு ஒரு 20 ரூபாய் எடுத்து ஒதுக்கிடலாம். எடுத்தா 90 ரூபாய்க்கு இந்த படம் கொடுத்துதாங்க. ஸோ தாராளமாக ஃபேமிலியோட போங்கன்னு தான் சொல்லுவேன். இப்போ அதுவும் ஓட்டிட்டு வந்ததுக்கப்புறம் உட்காந்து பாருங்க, அழகு முடிஞ்சா அழுங்க, இல்லை அப்படின்னா தியேட்டரில் போய் அந்த ஃபீலை எமோஷனலை என்ஜாய் பண்ணுங்க. எஸ், எனக்கு இந்த படம் எங்கள் தாய்மாமாவை ஞாபகப்படுத்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரிவ்யூவை நான் அவருக்கு தான் டெடிகேட் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அவர் பேர் சக்தி, இன்னொருத்தர் சுந்தர். ஸோ 2 பேருக்கு இந்த வீடியோ டெடிகேட் பண்ணிக்கிறேன். நன்றி. ஆமாம், மறக்காம இந்த வீடியோ பிடிச்சாலும் சரி பிடிக்காண்டி சரி லைக் பண்ணுங்க. குறைகள் இருந்தாலும் நிறைகள் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த படத்துக்கு போகலாமா வேணாம் குழப்பத்திலே இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி முழுசா பார்க்க சொல்லுங்க. மறக்காம உங்க ராபினோட நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தெரிவிக்க விடுங்க. அன்பின் காதலர் தாய்மாம சீர் சுமந்து பாராண்டி அவன் தங்க கொலுசு ஒன்ன தாராண்டி. ஹேட்ஸ் ஆஃப் டைரக்டர் பிரசாந்த் ப்ரோ. சாரி சொல்ல மறந்துட்டேன். टाइगर का हुकुम।